இந்த நாளில் நான் நம்மை கூட்டி சேர்த்தபடியால் என் ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ. நேரம் கடந்து போகிறபடியால் ரெண்டு வார்த்தையை நம்ம தியானம் செய்யலாம். ಸಮಯ ದಾಟುವುದರಿಂದ ಎರಡು ಮೂರು ದೇವರ ವಾಕ್ಯ ಧ್ಯಾನ ಮಾಡಿ. ஏனென்றால் அவருடைய சமூகம் இருக்கும்போது வீணான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. ಅವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಇರುವಾಗ ವ್ಯರ್ಥವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் பேச ஆரம்பிப்பேன். ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು ಮಾತ್ರ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ என் ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரி. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಆದ್ದರಿಂದ நேரம் கடந்து போது எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಇದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. சத்தியத்தை கூர்மை கவனிக்க வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. ஒருவேளை சத்தியத்தை கேட்டு நீ மனமாறாத அதுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தா, ಒಂದು ವೇಳೆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗದೆ அதே சத்தியம் உன்னை நியாய தீர்க்கும். ಅದೇ ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತದೆ. ஆகையால சத்தியம் வீணென்று நினைத்து விடாது. ಸತ್ಯವು ವ್ಯರ್ಥವೆಂದು ನೆನೆಸಬಾರದು. அது பரத்திலிருந்து வரக்கூடிய தெய்வ வார்த்தைகள். ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬರುವ ದೇವರ ವಾಕ್ಯ. ஆகையால பயத்தோடு பக்தியோடு இருந்து நாம் சத்தியத்தை கேட்க வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಸತ್ಯವನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. 2 ಕೊರಿಂಥರ್ 12:9-10 ವಾಸ್ತ பாருங்க. 2 ಕೊರಿಂಥ 12:9-10 ಓದಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. 2 ಕೊರಿಂಥ 12 ಅಧ್ಯಾಯ 9-10 ವಚನವನ್ನು ಓದಿರಿ. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು, ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಹೀಗಿರಲಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಬಲವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕೆಂದು ನನಗುಂಟಾಗುವ ನಿರ್ಬಲ ವ್ಯವಸ್ಥೆಗಳ ವಿಷಯದಲ್ಲಿಯೇ ಬಹು ಸಂತೋಷವಾಗಿ ಎಚ್ಚಲ್ಪಡುವೆನು. கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕಾಗಿದೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. என்ன பெரிய ஒரு கிருபை என்று நீ நினைக்கலாம், நான் நினைக்கலாம். ಅದೇನು ದೊಡ್ಡ ಕೃಪೆ ಎಂಬುದು ನೀವು ನಾವು ನೆನೆಸಬಹುದು. சாதாரணமானதல்ல. ಅದು ಸಾಧಾರಣವಾದದ್ದಲ್ಲ. அந்த கிருபை பவுலுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಪೌಲನಿಗೆ ಕೊಡಲು அது ಆರಂಭಿಸಿದ. எழுந்து போகத்தக்கதாக அவனுடைய ಸ್ವಭಾವங்கள் மாற ஆரம்பிக்கிறது. ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಅವನ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗುತ್ತವೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. கிருபை என்று சொன்னால் என்ன? ಕೃಪೆ ಎಂದರೆ ಏನು? நீ செய்த சகல பாவத்தையும் கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு மன்னிக்கிறது தான் கிருபை. ನೀನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಪಾಪಗಳನ್ನು ಕರ್ತನ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಕ್ಷಮಿಸುವುದು. எத்தனை பாவம் செய்திருந்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ಪಾಪ ಮಾಡಿದರೂ ಸರಿ, அத்தனையுமாக மன்னிக்கிறது தான் அந்த கிருபை. ಅಷ್ಟನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದೇ ಕೃಪೆ. அந்த கிருபையை கண்டு சாத்தான் நடுங்குவா. ಆ ಕೃಪೆಯನ್ನು ಕಂಡರೆ ಸೈತಾನ யார் ನಡುಗುತ್ತಾನೆ. மேல அந்த கிருபை பூர்ணமா இருக்கிறதோ அவனை பார்த்து சாத்தான் தூரம் போய் விடுவா. ಯಾರ ಮೇಲೆ ಕೃಪೆ ಪೂರ್ಣವಾಗಿದೆಯೋ ಸೈತಾನ ನೋಡಿ ஏனென்றா ಹೋಗುತ್ತಾನೆ. கிருபை நிறைய பிள்ளைகளை தொடத்தக்கதாக அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ಕೃಪೆ ತುಂಬಿದ ಮಕ್ಕಳನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. பாதாளத்துக்கும் கிடையாது, ಪಾತಾಳಕ್ಕೂ ಅಧಿಕಾರವಿಲ್ಲ, உலகத்துக்கும் கிடையாது. ಲೋಕದವರಿಗೂ ಇಲ್ಲ. பேர்பட்ட ஒரு கிருபை. ಆ ರೀತಿಯ ಒಂದು ಕೃಪೆ தேவ பிள்ளைகளே, ದೇವರ மிகவும் ಮಕ್ಕಳಿಗೆ எச்சரிக்கையா இருங்க. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏன் இவனை பார்த்து என் கிருபை போதும் என்று சொன்னார்? ಯಾಕೆ ಇವನನ್ನು ನೋಡಿ ನನ್ನ ಕೃಪೆ ಸಾಕೆಂದು ಹೇಳಿದರು? அவனுக்குள்ளே அறியாத ஒரு பெருமை வர ஆரம்பித்ததா. ಅವನಲ್ಲಿ ಅವನು ತಿಳಿಯದಂತೆ ಹೆಮ್ಮೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿದ. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ அவ்வளோ ஞானத்தின் கிருபைகளை கொடுக்க ஆரம்பித்தான். ಅಷ್ಟು ಜ್ಞಾನವುಳ್ಳ ಕೃಪೆಗಳನ್ನು அநேக வரங்களை கொடுக்க ஆரம்பித்தான். ಅನೇಕ ವರಗಳನ್ನು ದೊರಕಿಸಿದರು. அவன் உள்ளத்தில் தோன்றினது, ಅವನಿಗೆ ಒಳಗಡೆ ಪ್ರೇರೇಪಣೆ ಆಯಿತು. அப்போஸ்தலராದ காட்டிலும் நான் தானே பரவாயில்லை என்று நினைவு வந்ததான். ನಾನು ಅಪೊಸ್ತಲರಿಗಿಂತಲೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಎನ್ನುವಾಗಿ ಯೋಚನೆ ಬಂದಿತು. இது சாத்தான் பார்த்து கிட்ட வந்து விட்டானா. ಇದು ಸೈತಾನ್ ಕೇಳಿ ಹತ್ತಿರ தேவன் ಬಂದು கொடுத்த ಬಿಟ್ಟನು. வெளிப்பாடு ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಂದು கேட்ட ಪ್ರಕಟಣೆ. சாத்தான் அவன் கிட்ட வந்து விட்டானா. ಸೈತಾನ್ ಅವನ ಹತ್ತಿರ ಬಂದನಂತೆ. உடனடியே கர்த்தர் அதை பார்த்து ದೇವರು ನೋಡಿ ತಕ್ಷಣ பொல்லாத தேவதூதனை கூப்பிட்டு ಅವರು ಕೆಟ್ಟ ದೇವದೂತನನ್ನು ಕರೆದು அவருடைய சரீரத்துல ஒரு முள்ளை கொடு என்று சொல்லிவிட்டார். ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಮುಳ್ಳನ್ನು ಕೊಡು ಎಂದು ಹೇಳಿದರು. எப்போ அந்த முள்ளு வந்து குத்துச்சோ, ಯಾವಾಗ ಮುಳ್ಳು ಬಂದು ಚುಚ್ಚಿತು, அந்த பெருமை உள்ள குணங்கள் அவனை விட்டு போயிடுச்சு. ಹೆಮ್ಮೆಯುಳ್ಳ ಗುಣಗಳು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು அவன் ஜெயிக்க ஆரம்பித்தான். ಅವನು ಜಯಿಸಲು ಆರಂಭಿಸಿದ. சாத்தான் அவனை விட்டு போக ஆரம்பித்தான். ಸೈತಾನ್ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಲಗಿ ಹೋದನು. சகலமும் தேவ நன்மைக்கு ஏதுவாகவே செய்வார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. உனக்கு வியாதி வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ನಿನಗೆ ಕಾಯಿಲೆ ಬಂದರೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ உனக்கு வறுமை வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ಕ್ಷಾಮ ಬಂದರೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ, போராட்டம் வந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ಹೋರಾಟ ಬಂದರೂ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ. ஏன் செய்வார்? ಯಾಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ? அவருடைய கிருபை விட்டு நீ வெளியிடக்கூடாது என்று சொன்னார். ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ನೀನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த சபை என்னவா இருக்கிறது? ಈ ಸಭೆ ಏನದಾಗಿದೆ? அவருடைய சபை கிருபை நிறைஞ்சிருக்கிறது.
ಅವಳ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೃಪೆ ತುಂಬಿದೆ. ஆகையால சாத்தான் என்னென்னவெல்லாம் போர் செய்கிறான், ಸೈತಾನ್ ಎಷ್ಟು ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ, ஒண்ணும் பண்ண முடியவில்லை. ಏನು ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவர் கிருபை வானத்திலிருந்து வந்து நிக்கிறபடி ಅವರ ಕೃಪೆ ಆಕಾಶದಿಂದ ಬಂದು ನಿಲ್ಲುವುದರಿಂದ இந்த உலகத்துல யாருமே அந்த கிருபையை தொட முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಕೃಪೆ ಮುಟ್ಟಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆகையால அந்த கிருபை நம்ம மேல வைத்திருக்கிறார். ಆ ಕೃಪೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சகல பாவத்தை மன்னிக்கிறது தான் அவருடைய கிருபை. ಸರ್ವ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವುದೇ ಅವರ ಕೃಪೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கலாத்தியர் 1:15 வாசிக்கும் போது ಗಲಾತ್ಯರು 1:15 ಓದುವಾಗ சொல்லுகிறான் ಪೌಲ ಹೇಳುತ್ತಾರೆ, தாய் வயிற்றிலே நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். தாய் வயிற்றிலேயே, ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿಯೇ அவருடைய கிருபை எனக்கு வந்தது. ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆ ಬಂದಿತು. எனக்கும் என் வாழ்க்கையில தாய் வயிற்றில் இருக்கும்போது கிருபை வந்ததா? ಅಯ್ಯನವರೆಗೂ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ಕೃಪೆ அப்பதான் கர்ப்பத்துக்குள்ள கை வைக்க ஆரம்பித்தான் சாத்தான். ಸೈತಾನ್ ಹೋಗಿ ಆಗ ಗರ್ಭದಲ್ಲಿ ಕೈ ಇಡಲು குருடாக்க வேண்டும் என்று சொல்லி, ಅಯ್ಯನವರು ಕುರುಡು ಮಾಡಬೇಕೆಂದು, கை கால்களை ஊனமாக்க வேண்டும் என்று சொல்லி, ಕೈ ಕಾಲುಗಳು ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಬೇಕು, நொண்டியாக்க வேண்டும் என்று சொல்லி ಕುಡ್ಡನಾಗಿ ಮಾಡಬೇಕೆಂದು சாத்தானும் வந்து நின்றான். ಸೈತಾನನು ಬಂದು ನಿಂತನು. தாய் வயிற்றிலேயே ஒரு கிருபை வைத்தபடியாலே ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ಕೃಪೆ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்ப்பத்துக்குள்ள சாத்தான் கைவிட முடியவில்லை. ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಕೈ ಇಡಲು ஆகையாலே ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எல்லாம் கிருபை உடையவர்கள்தான். ನೀವೆಲ್ಲ ಕೃಪೆ ಉಳ್ಳವರು. ஆனா ಆದರೆ கிருபை இருக்குது, நீ பாவம் செய்யலாமா? ಕೃಪೆ ಇದೆ ಎಂದು ಪಾಪ ಮಾಡಬಹುದಾ? கூடாதே. ಆಗುವುದಿಲ್ಲವೇ? கிருபை இல்லாதவர்கள் பாவம் செய்தா ಕೃಪೆ ಇಲ್ಲದವನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ஒருவேளை கடைசியில இறக்கம் கிடைக்கும். ಕೊನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಕ್ಕಬಹುದು. கிருபை நினைத்து நீ பாவம் செய்து உண்டானா, ಕೃಪೆ ಹೊಂದಿರುವ ನೀನು ಪಾಪ ಮಾಡುವುದಾದರೆ பல தடவை உனக்கு இறக்கத்தை காட்டியும் ಅನೇಕ ಸಲ ನಿನಗೆ ದಯೆ ತೋರಿಸಿಯೂ ಸಹ நீ அந்த கிருபையை காலால ஒதித்து போனபடியாலே ನೀನು ಆ ಕೃಪೆಯನ್ನು ಕಾಲಿನಿಂದ என் ಒದ್ದುದರಿಂದ கிருபையோ உன்னை விட்டு விலகும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲು ಬಿಡುತ್ತದೆ. கர்த்தர் சொல்கிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, சவுலை விட்டது போனது போல என் கிருபையோ உன்னை விட்டு விலகாது என்று சொல்லிவிட்டார். ಸೌಲನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ரெண்டு ಹಾಕುವುದಿಲ್ಲ. பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? ಇಬ್ಬರಲ್ಲಿ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ? அவனும் அபிஷேகப்பட்ட ராஜா, ಅವನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ರಾಜ, இவனும் அபிஷேகப்பட்ட ராஜா. ಇವನು ಅಭಿಷೇಕದ ರಸ. காரணம் என்னன்னா, ಕಾರಣವೇನೆಂದರೆ கடைசி வரைக்கும் அவன் பாவத்தை விட மாட்டான். ಕೊನೆಯವರೆಗೂ ಅವನು ಪಾಪವನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. அவனுக்குள்ள இருந்த பாவம் என்ன? ಅವನಲ್ಲಿ ಇದ್ದ ಪಾಪಗಳೇನು? கோபம், ಕೋಪ, எரிச்சல், ಉರಿ, இச்சைகள், ಇಚ್ಛೆಗಳು, அசுத்தங்கள். ಅಶುದ್ಧಗಳು. தேவனுடைய வார்த்தையை அசுட செய்கிறவன். ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡುವುದು. அப்படி செய்யும் போது தேசத்தை காக்க முடியுமா? ಹಾಗೆ ಮಾಡುವನು ದೇಶವನ್ನು ಕಾಯಲು ಸಾಧ್ಯವಾ? தோத்து போய் விடுவான். ಸೋತು ಹೋಗ್ಬಿಡುತ್ತಾನೆ. அநேக கோலியாத்து முன்ன நிக்க முடியாது. ಅನೇಕ ಗೋಲಿಯಾತ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲಾಗದು. ஆகையால தான் அந்த கிருபை அவன் கிட்ட இருந்து போய்விட்டது. ಆದ್ದರಿಂದಲೇ ಆ ಕೃಪೆ ಅವನಿಂದ எப்போ ಆಗಲೇಬಿಟ್ಟಿತು. கிருபை போய்விட்டதோ ಯಾವಾಗ ಕೃಪೆ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು அவன் மரணம் மிகவும் பயங்கரமா காணப்பட்டது. ಅವನ ಮರಣ ಭಯಂಕರವಾಗಿ ಬಂದಿತು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா இவனை பார்த்து சொல்கிறான், ಇವನನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சவுலை விட்டு போனது போல என் கிருபையை உன்னை விட்டு விலகாது. ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ಸೌಲನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ರೀತಿಯಲ್ಲಿ. ஆகையால தேவப்பிள்ளை, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் ಎಷ್ಟು ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಸೊತ್ತಿದ್ದರು, கிருபை இல்லாமல் இருந்தா நீ வெறுமையான மனுஷன். ಕೃಪೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀನು ಬರಿದಾದ ಮನುಷ್ಯನು. தேவப்பிள்ளை, எந்த சொத்து சுகமும் வேண்டாம் உனக்கு. ಯಾವುದ ಸೊತ್ತು ಐಶ್ವರ್ಯ ಸುಖಭೋಗವಿದ್ದರು, கிருபை என்பது மகா பெரிது. ಅವರ ಕೃಪೆ ಎನ್ನುವುದು ಮಹಾ ಉತ್ತಮವಾದದ್ದು. வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வானத்தை காட்டிலும் பெரிய கிருபை என்று சொல்கிறார். ಆಕಾಶಕ್ಕಿಂತಲೂ ಕೃಪೆ ದೊಡ್ಡದೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனே, உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. வானத்தை காட்டிலும் மேலானது அவருடைய கிருபை. ಆಕಾಶಕ್ಕಿಂತಲೂ ದೊಡ್ಡದಂತೆ ಅವರ ಕೃಪೆ. தேவர மக்களே, அந்த கிருபை இல்லாத நேரத்தில் சாத்தான் இந்த உலகத்தை ஆட்டாட்டி கொண்டிருந்தான். ಆ ಕೃಪೆ ಇಲ್ಲದ ಸಮಯದಲ್ಲಿ ಸೈತಾನ್ ಲೋಕವನ್ನು எப்போ ಆಡಿಸುತ್ತಿದ್ದ. சிலுவையிலே கிருபையை கொடுத்தாரோ, ಯಾವಾಗ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟರೋ அந்த இடத்துல அவன் தலை வெட்டி போயிடுச்சான். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನ ತಲೆ ಜಜ್ಜಲಾಗಿದೆ. வெறும் அந்த வால் மட்டும் ஆடி நிக்குது, அவ்வளவுதான். ಬರೀ ಬಾಲದ ಶಕ್ತಿ ಮಾತ್ರವೇ அந்த ಆಡುತ್ತದೆ. வாலை நசுக்கிற வேலை நமக்கு கொடுத்துக்கிறார். ಆ ಬಾಲವನ್ನು ಜಜ್ಜುವ ಶಕ್ತಿ ನಮಗೆ அந்த ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தலையை அவர் நசுக்கி விட்டார் சிலுவையில. ಆ ತಲೆಯನ್ನು ಅವರು ಜಜ್ಜಿ ಬಿಟ್ಟರು ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ. தலையை நசுக்காமல் இருந்தா ಅವನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜದೆ ಇದ್ದರೆ 14 லோகமும் அவன் கையில போயிட்டு இருக்கும். 14 ಲೋಕವು ಅವನ ಅಧೀನದ எப்போ தலையை நசுக்கினார சிலுவையில, ಯಾವಾಗ ಸಿಲುಬೆಯ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ ಬಿಟ್ಟರು முடிந்தது என்று சொன்னா, ಮುಗಿಯಿತು ಎಂದು என்ன ಹೇಳಿದರು. முடிந்தது? ಅದೇನು ಮುಗಿಯಿತು? அவன் தலையை, அதிகாரியான அவன் தலையை நான் நசுக்கி விட்டேன். ಅಧಿಕಾರವುಳ್ಳ ಅವನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ மரணத்தின் அதிகாரியாகப்பட்ட சாத்தானை நான் தலையை நசுக்கி விட்டேன், முடிந்தது என்று சொல்லிவிட்டான். ಮರಣದ ಅಧಿಕಾರಿಯಾದ ಸೈತಾನ್ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ ಮುಗಿಯಿತು ಎಂದು ಹೇಳಿದನು.
ನಮ್ಮ ದೇವಪಿಳ್ಳೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியால வால் மட்டும் தான் உலகத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ಅವನ ಬಾಲ ಮಾತ್ರ ಲೋಕದಲ್ಲಿ ಆಡುತ್ತಿದ್ದ. அதுவும் கொஞ்ச நாளைக்குள்ள அந்த வாலை அடுக்க யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? ಆ ಬಾಲವನ್ನು ಅಡಗಿಸಲು ಅಧಿಕಾರ ಯಾರಿಗಿದೆ? தேவனால் அழைக்கப்பட்ட சபைக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಸಭೆಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு வரக்கூடிய சோதனை பெருசு நினைத்த விட வெறும் வால் சோதனை தான் வருகிறது, தலை சோதனை இல்லை. ನಿನಗೆ ಬರುವ ಸೋದನೆ ಬಾಲದಷ್ಟು ಇರುತ್ತೆ ಹೊರತು ತಲೆಯ ಸೋದನೆ ಅಲ್ಲ. ஆகியால தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா ನೀನು இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. எப்பொழுதுமே நீ பலசாலியா இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಬಲವುಳ್ಳವನಾಗಿರು. ஆகியால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಆಗ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தாய் வயிற்றிலேயே உன் மேல கிருபை வைத்தாராம். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆ அந்த ಇದ್ದರೆ. இடத்துல ஈசாயன் வீட்டுக்கு போகிறார். ಅದರಲ್ಲಿ ಇಷಯನ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அங்க போனாக்க 8 பேர் அண்ணன் தம்பிங்க. ಅವರು 8 ಜನ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು அந்த ಇದ್ದಾರೆ. கர்ப்பத்துல பார்க்கும்போது இவனா இல்லை இவனா இல்லை இவனா இல்லை இவன் தான் என்று சொன்னார். ಅವ್ರ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇವನ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಇವನಿಂದ யார் மேலேயும் கிருபை வைக்கவில்லை, ಯಾರ ಮೇಲೂ ಕೃಪೆ ಇಡಲಿಲ್ಲ. தாவீது மேல இவன் தான் என்று சொன்னார். ದಾವೀದನ ಮೇಲೆ ಇವನೇ ಎಂದು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ அப்ப ಮಕ್ಕಳೇ, தாய் வயிற்றிலேயே அவருடைய கிருபை உன் மேல இருக்கிறது. ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ಕೃಪೆ ಅವನ ಮೇಲೆ. இல்லாவிட்டா அந்த ஆலயத்துக்கு நீ வந்திருக்க முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆಲಯಕ್ಕೆ அவன் ಬರಲಾಗುತ್ತದೆ. சத்தியம் சொன்னா இவன் சத்தியம் சொன்னா, அவன் பாட்டை கேட்டா இவன் பாட்டை கேட்டான்னு இயேசு நம்ம அதெல்லாம் போய் ಅಲ್ಲ, ಅವನು ಹೇಳಿದ ಸತ್ಯ ಅದೆಲ್ಲ ಒಂದು ಸುಳ್ಳುಗಾರಿಕೆ. தேவன் தாய் வயிற்றிலே அவன் வேர்பிரித்ததால் மட்டும் தான் முடியும். ದೇವರ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ಬೇರ್ಪಡಿಸಿದವರಿಗೆ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. சொல்லுகிறா, ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ, கொலைபாதகனான எனக்கு ಕೊಲೆ ಪಾತಕನಾದ ನನ್ನ தாய் வயிற்றிலே அவருடைய கிருபை கிடைத்தபடியாலே ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲಿ ಅವ್ರ ಕೃಪೆ அந்த ದೊರಕಿದೆ. கொலையுடைய ஒரு தீர்ப்பு என் மேல இல்லை. ಆ ಕೊಲೆ ಪಾತಕನ ತೀರ್ಪು ನನ್ನ ಮೇಲೆ ಇಲ್ಲ. ஏய், அவருடைய கிருபை, ಯಾಕಂದ್ರೆ ಅವರ ಕೃಪೆ, அந்த கிருபை எத்தனை கோடி மன்னிப்பு உண்டு தெரியுமா? ಆ ಕೃಪೆಗೆ ಎಷ್ಟು ಕೋಟಿ எத்தனை கோடி இரக்கங்கள் உண்டு தெரியுமா? ಎಷ್ಟು ಕೋಟಿ ದಯೆಗಳಿದೆ ಗೊತ್ತು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, புலம்பல் 3:22 வாசிக்கும் போது ಪ್ರಲಾಪಗಳು 3:22 ಓದುವಾಗ, நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, நிர்மூலமாகாதபடி இருக்கிறதே ನೀನು ನಿರ್ಮೂಲ ಆಗದಂತೆ ಇರುವ ನಾಶವಾಗದಂತೆ என்னுடைய சுத்த கிருபை. ನನ್ನ ಶುದ್ಧವಾದ ಕೃಪೆ. நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறது. ನೀವೆಲ್ಲ ಜೀವಂತವಾಗಿ, கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு மோட்டரு மேல ஏறி ரயிಲು ಮೇಲೆ ಏರಿ ಸಾಗಾದಬಡಿಗೆ ಉನ್ನ வைத்திருக்கிறது. ಕಾಲ ಏರಿ ನಿಮ್ಮ ಕಾಲು ಯಾವುದು ಡ್ಯಾಮೇಜ್ நீ நிர்மூலமாகாதபடி இருக்கிறது காரணம் என்னுடைய சுத்த கிருபை ஒரு மேல இருக்கிறபடியாலே. ನೀನು ನಾಶವಾಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಕೃಪೆಯೇ ಕಾರಣ. உலகத்தை எடுத்து பாருங்கள், எங்க பாரு ஆபத்து, அழிவு, மரணம் மரணம் மரணம், தூக்கு தூக்கு தூக்கு, கொலை நடந்து கொண்டே இருக்கிறது. ಎಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಮರಣ, ಆತ್ಮಹತ್ಯೆ, ಕೊಲೆ, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியில் ஏற்பட போகிறது. ಅದೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಒಂದು ನಡುಗುವಿಕೆ. ஏன் இந்த சபையில பெறப்பட்ட காரியங்கள் யாருக்கும் நடக்காமல் இருக்கிறது? ಯಾಕೆ ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರ ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ? நிர்மூலமாகாதபடி இருக்கிறது என்னுடைய சுத்த கிருபை. ನೀನು ನಾಶವಾಗದೆ ಇರುವುದೇ ದೇವರ என்னுடைய ಕೃಪೆ. சுத்த கிருபை இருக்கிறபடியால ನನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕೃಪೆ ಇರುವುದರಿಂದಲೇ நீ இருக்கிறேன் மறந்து விட வேண்டாம். ನೀನು ಇದ್ದೀಯ ಎಂಬುದನ್ನು அந்த ಮರೆತು ಬಿಡಬೇಡ. கிருபை இருக்கிறபடியாலே ಆ ಕೃಪೆ ಇರುವುದರಿಂದ தேவனாகிய நான் உன்னை போஷித்துக் கொண்டு வருகிறேன். ದೇವರಾದ ನಾನು ನಿನ್ನ உன் ಪೋಷಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, குடும்பத்தை பார்த்து கொண்டு ನಿನ್ನ வருகிறேன். ಕುಟುಂಬವನ್ನು ಪೋಷಿಸುತ್ತೇನೆ. சாத்தானோ உன்னுடைய சரீரத்தை தொடாதபடி வைத்திருக்கிறேன். ಸೈತಾನ್ ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. சாத்தான் ಅನೇಕ தடவை வந்தான். ಅನೇಕ ಸಲ ಅವರು உன்னை ಸೈತಾನ್ படுகடியா படுக்க வைக்க வேண்டும் என்று வந்தான். ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, மரண படுக்கை கொடுத்து விட்டு அதிலிருந்து உன்னை தூக்கி போக வேண்டும் என்று இருந்தான். ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ஆனாலும் ಆದರೂ நான் மனதுருகிறேன். ನಾನು ಕನಿಕರಪಟ್ಟೆ. ஏன் கிருபையை உன் மேல வைத்தேன். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇದೆ. அவனை நான் தடை செய்த போகாத என்று சொல்லி ಅವನು ಹೋಗಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ತಡೆ ಮಾಡಿ, ஜீவனோடு இருக்கிறது என்னுடைய சுத்த கிருபை. ನೀನು ಜೀವಂತವಾಗಿರುವುದೇ ನನ್ನ நீ ಕೃಪೆ. உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய சுத்த கிருபை. ನೀನು ಕುಳಿತುಕೊಂಡು ನನ್ನ ಕೃಪೆಯಾಗಿದೆ. நீ ஆரோக்கியமா இருக்கிறது என்னுடைய சுத்த கிருபை. ನೀನು ಆರಾಧಿಸಿದ್ರು ದೇವರ ಸುತ್ತ ஆண்டவராகிய இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡು. அந்த கிருபை என்ன செய்ததா? ಆ ಕೃಪೆ ಏನು ಮಾಡಿ? ரோமர் புஸ்தகம் 3:23-24 வாசித்து பாருங்க. ರೋಮರ್ ಪತ್ರಿಕೆ 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ನೀತಿಮಾನ್ಗಳಾಗப்படுகிறார்கள். ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಅವರು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯ ಹೊಂದುವುದು ದೇವರ ಉಚಿತಾರ್ಥ ವರವಾದ ಕೃಪೆಯಿಂದಲೇ. ದೇವರ ಮಕ್ಕಳು, ಎಲ್ಲಾ பாவம் செய்தன எல்லாம் யாரு? ಎಲ್ಲ ಎಂದರೆ ಯಾರು? எத்தனை கோடி ஜனம் பிறந்தானோ, ಎಷ್ಟು ಜನ ಕೋಟಿ ಹುಟ್ಟಿದರು, எத்தனை கோடி ஜனம் உயிரோடு இருக்கிறதோ, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಜನ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ, எத்தனை கோடி ஜனம் இனி பிறக்க போகிறதோ, ಎಷ್ಟು ಕೋಟಿ ಜನ ಹುಟ್ಟಲು அகில பிரம்மண்டத்தை நான் சொல்லுகிறேன். ಸರ್ವ ಲೋಕಕ್ಕೂ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ, தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லாம் பாவிகளா?
ಎಲ್ಲ ಪಾಪಿಗಳು. ஏ ಯಾಕೆ? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை அந்த சந்ததியில பிறந்தவர்கள் எல்லாருமே. ಆದಾಮ ಹವ್ವಳ ಪಾಪದ ಸಂಬಂಧದಿಂದ ಹುಟ್ಟಿದವರು. கன்னடக்காரன், தமிழ்காரன், இங்கிலீஷ்காரன், தெலுங்குக்காரன், அமெரிக்காக்காரன், ரஷ்யாக்காரன் ஒண்ணும் கிடையாது. ಅದರಲ್ಲಿ ಕನ್ನಡ, ತಮಿಳ್, ರಷ್ಯಾ, ಕನ್ನಡ ಯಾವ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. யாரா இருக்கிறா? ನೀನು ಯಾರಾಗಿದ್ದೀಯಾ? பாவியா இருக்கிறா. ಪಾಪಿಯಾಗಿದ್ದೀಯಾ? நீ பெரிய உத்தியோகத்துல இருக்கலாம். ನೀನು ದೊಡ್ಡ ಉದ್ಯೋಗದಲ್ಲಿ ಇರಬಹುದು. நீ பெரிய நீதிபதியா இருக்கலாம். ನೀನು ನೀತಿವಂತನಾಗಿರಬಹುದು. நீ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா இருக்கலாம். ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಇರಬಹುದು. பக்கத்துல எழுதிக்கோ, நான் பாவி என்று எழுதிக்கோ. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ మీరు ಪಾಪಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದು. இந்த உலகத்தின் பட்டத்துல உனக்கு நீதிவான் ஆயிருக்கலாம், ஜட்ஜி ஆயிருக்கலாம். ಈ ಲೋಕದ ಕೊಡುವ ಪಟ್ಟದಲ್ಲಿ நீ ಜಡ್ಜ್ சுப்ரீம் ಆಗಿರಬಹುದು. கோர்ட்ல பெரிய தலை ஜட்ஜி ஆயிருக்கலாம். ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ನಲ್ಲಿ ಚೀಫ್ ಜಡ್ಜ್ தேவன் ಆಗಿರಬಹುದು. கொடுத்த நீதியை உன்னால பெற்றுக்கொள்ளாமல் போனபடியாலே ದೇವರು ಕೊಟ್ಟ ನೀತಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ நீ ಓದುವುದರಿಂದ பாவித்தா. ನೀನು ಪಾಪಿಯಾಗೇ ಇರುತ್ತೀಯ. யாரா இருந்தாலும் நீ பாவித்தா. ಯಾರಾಗಿದ್ದರೂ ನೀನು ಪಾಪಿ. என் தெய்வ பிள்ளைகளே, ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா ನೀನು இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மளை நெருப்ப ஆரம்பித்ததா. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು அங்கேல ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. வாசித்து பாருங்கள் என்ன சொல்லுது ரோமர் புத்தகம். ஆனாலும் ஆ. மீறுதலின் பலன் கிருபை வரத்துக்கு பலனுக்கு ஒப்பானதல்ல. ஆ. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவும் என்ன ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மரணத்தினாலே ஆதாமுடைய மரணத்தினாலே எல்லாம் சாகுறங்களாகி விட்டோம். ಆದಾಮನ ಆದರೂ ಮರಣದಿಂದ ಶಾಪಗ್ರಸ್ತರಾದೆವು. ಎಲ್ಲ ಪಾಪத்துக்குள்ள போகிறவர்களாகி விட்டோம். ಎಲ್ಲ ಪಾಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರಾಗಿ ಬಿಟ್ಟೆವು. ஆனா ಆದರೆ இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ ಯೇಸು ಆಮೆನ್. ಕ್ರಿಸ್ತರ நித்திய ಕೃಪೆಯು ஜீவன் உண்டாக்குனதா. ನಿತ್ಯ ಆಮೆನ್. ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿತು. ஆதாமுடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாமல் போனபடியால மரணங்கள் ஏற்பட்டது. ಆದಾಮನ ವಿಧೇಯನಾಗದೆ ಮರಣಗಳು பரலோகத்துல வந்திருக்கிற ஆதாமாகப்பட்ட இயேசு கிறிஸ்துவால நித்திய ஜீவன் ஏற்படுத்த ஆரம்பித்தார். ಪರಲೋಕದ ಆದಾಮನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ನಿತ್ಯ ಜೀವ ಉಂಟಾಯಿತು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ இனி ಮಕ್ಕಳೇ, இந்த உலகம் யாரை பார்க்கிறது? ಈ ಲೋಕ ಯಾರನ್ನು ನೋಡು? இந்த உலகத்துல கிறிஸ்துவோட என்னத்தை பார்க்கறா? ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಲೋಕದಲ್ಲಿ ಏನು ನೋಡುತ್ತಾರೆ? ஆதாமுடைய சந்ததியா தான் இருக்கிறானே தவிர இயேசுடைய சந்ததி ஆகவில்லை என்று ஆவியானவர் சொல்கிறார். ಆದಾಮನ ಸಂತತಿಯ ಹೊರತು ಯೇಸುವಿನ ಸಂತತಿ ಆಗಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ நீ ನೋಡುತ್ತೀರಿ. இயேசுடைய சந்ததியாகி நித்திய ஜீவனுக்குள்ள ஆக வேண்டும் என்று தான் தேவன் இந்த சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். ನೀನು ಯೇಸುವಿನ ಸಂತತಿಯಾಗಿ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಸ್ವಂತ ಆಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸಭೆಯನ್ನು ಸಿದ್ಧ பேரை ಮಾಡಿದ್ದಾರೆ. மாத்திக்கிறதுக்காக சபையை வைக்கவில்லை. ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ஜாதி ಬದಲಿಸಿ விட்டு ஜாதியில வரதுக்காக சபையை வைக்கவில்லை. ಜಾತಿ ಬಿಟ್ಟು ಬರುವುದಕ್ಕಾಗಿ அல்ல நீ ದೇವರು வந்தவுடனே உனக்கு திருமணம் செய்யறதுக்கு இந்த சபையை வைக்கவில்லை. ಬಂದ ತಕ್ಷಣ ಮದುವೆ அல்ல ಕಾರ್ಯ வந்தவுடனே உனக்கு வேலை கொடுக்க இந்த சபையை வைக்கவில்லை. ನಿನಗೆ ಕೆಲಸ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇಡಲಿಲ್ಲ. பாவியே, உன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கிறிஸ்துவின் நித்திய ஜீவனை ஏற்படுத்த உன்னை இந்த சபையில் ஏற்படுத்தி இருக்கிறார். ನಿನ್ನ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕ್ರಿಸ್ತನ அப்போ இந்த சபை ಜೀವ. எதுவா இருக்கிறது? ಈ ಸಭೆ ಯಾವುದಾಗಿದೆ? நித்திய ஜீவனை காட்டுகிற வழியா இருக்கிற சபையா இருக்கிறது. ನಿತ್ಯ ಜೀವದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಮಾರ್ಗ ತೋರಿಸುವುದಾಗಿದೆ. இதுக்கு தலை யாரா இருக்கிறார்? ಇದಕ್ಕೆ ತಲೆ ಶಿರಸ್ಸು ಯಾರಾಗಿದ್ದಾರೆ? பரிசுத்த ஆவியானவரே இதுக்கு தலையா இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ அவரே நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ಅವರೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ அவருக்கே துதி கன மகிமை செலுத்த ஆரம்பிக்கிறேன். ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ தேவ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகையாலே நாம் மரணத்துக்குள்ள போகிறோம் அல்ல, ಮರಣದೊಳಗೆ ನಾವು ಹೋಗುವರಲ್ಲ. ஆதாளத்துக்கு சம்பந்தம் இல்லை. ಪಾತಾಳಕ್ಕೂ ನಮಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. நாம் பரலோகத்துக்கு சொந்தமோ, ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಸ್ವಂತ. அழிந்து போகிற நரகத்துக்கு போகிறவர்கள் அல்ல, ನಾಶವಾಗಿ ನರಕಕ್ಕೆ அழியாத ಹೋಗುವವರಲ್ಲ. தெய்வீக லோகத்துக்கு போகிறவர்கள். ನಾಶವಾಗದ ದೈವ ರಾಜ್ಯಕ್ಕೆ இயேசு ಸೇರುವವರು. சுவாமி பிள்ளைகளா மாறி விடுகிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಕ್ಕಳಾಗುತ್ತೇವೆ. இயேசு சுவாமி ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கிறது? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತದಲ್ಲಿ சதா ಏನಿದೆ? காலம் இருக்கிற ஜீவன் இருக்கிறது. ನಿರಂತರ ಜೀವ ಅಡಗಿದೆ. நீ விசுவாசிக்கும் போது ನೀನು ನಂಬುವಾಗ அந்த ஜீவனுடைய ரத்தம் உனக்குள்ள வரும்போது ಆ ಜೀವದ ರಕ್ತ நீ ನಿನ್ನಲ್ಲಿ சதா காலம் வாழுகிற ஒரு பிள்ளையா காணப்படுகிறாய். ನೀನು ನಿರಂತರವಾಗಿ நீ ಬಾಳುವ ಮಗನಾಗಿ. சவாலிடலாம், மரணமே உன் கூறெங்க, ಮರಣವೇ ನಿನ್ನ பாதாளமே உன் ஜெயமெங்க. ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ಜಯ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನಗೆ ಜಯ ಕೊಟ್ಟ. பாதாளம் நடுங்க ஆரம்பிக்கிறதா? ಪಾತಾಳವು ನಡುಗುತ್ತದೆ. அப்பேற்பட்ட கிருபையை உங்கள் மேல வைத்திருக்கிறார். ಆ ರೀತಿ ಕೃಪೆ ಮೇಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இரவும் பகலும் கவலை கவலை கவலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ರಾತ್ರಿ ಹಗಲು ಚಿಂತೆಯಿಂದ என்னை ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. கைவிட்டுட்டாரே, என்னை மறந்துட்டாரே, என்னை கைவிட்டுட்டாரே, என்னை மறந்துட்டாரே. இது என்னத்துக்கு காய்ச்சல் வந்துச்சு? இதுக்கு
இதுக்கு என்னத்துக்கு நோவு வந்துச்சு என்று நீ சாதாரணமாக கீழ்மட்டமான பக்தி செய்கிறாய். ಈ ನೋವು ಯಾಕೆ ಬಂತು, ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತನವಾದ ಒಂದು ಭಕ್ತಿ ஏன் உனக்கு ಮಾಡುತ್ತೀಯ. முள்ளுகளை கொடுத்திருக்கிறார்? ಯಾಕೆ ನಿಮಗೆ ಮುಳ್ಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? சாத்தான் பிள்ளையாக கூடாது என்று, ನೀನು ಸೈತಾನನ ಮಗನಾಗಬಾರದು, ஆண்டவரை விட்டு விலக கூடாது என்று, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಬಾರದು, சபையை விட்டு நீ தூரம் போக கூடாது என்று ಸಭೆ சொல்லி, ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ, தேவனுடைய திட்டங்கள் இந்த சபையில உன்னுக்கொண்டு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அந்த முள்ளு ஒரு கொடுத்திருக்கிறார். ದೇವರ ಉದ್ದೇಶ ನೆರವೇರಬೇಕೆಂದು ಹೇಳಿ ಆ ಮುಳ್ಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் பிரயாசப்படுறாரு, வெளியே போய் அப்படி ஆயிட வேண்டும் இப்படி ஆயிட வேண்டும், எப்படியா முடியாதே, நீ அப்படித்தான் ஆகிவிடுவேன். ಇವಳಿಗೆ ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಹಾಗೆ ಹೀಗೆ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಆಗಲಾಗುವುದಿಲ್ಲ. என்ன அல்லாமல் உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಏನನ್ನು நான் ಮಾಡಲ್ಲ. செடி நீ கொடி, ನಾನು மர, ನೀನು என்னோட இணைந்திருந்தால் மட்டும்தான் நீ அநேக கனிகளை கொடுக்க முடியும். ನನ್ನ ಜೊತೆ ಅಂಟಿಕೊಂಡಿದ್ದರೆ ಮಾತ್ರ என்னை ಫಲಗಳನ್ನು விட்டு ಕೊಡಲು விலகி ಸಾಧ್ಯ. விட்டு சுயநலமா போகிறது உண்டானா, ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ಸ್ವಂತ ಇಷ್ಟದಿಂದ அதோ ಹೋಗುವುದಾದರೆ வெளியே நிக்கிற சாத்தானுடைய கூட்டம் உன்னை விடாது. ಸೈತಾನನ ಕೂಟ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಆಚೆ எச்சரிக்கை இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು, ஆசையை காட்டி மோசம் செய்கிற பிசாசுகள், ಆಸೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಮೋಸ ಮಾಡುವ அநேக ஆசையை காட்டி அநேக ஊழியக்காரனை மோசமாக்கி கொண்டு வருகிறார். ಅನೇಕ ಆಸೆಗಳನ್ನು ತೋರಿಸಿ ಸೇವಕರನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. போதும் என்ற மனதுடனே பக்தியை மிகுந்த ஆதாயம். ಸಾಕು ಎಂಬ இருப்பதிலே திருப்தியாரி கர்த்தராகிய நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತನಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. ನಾನು மிக நாம் ஜாகிரதையா இருந்து பக்தி செய்ய வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು. 103, 4, 5 சங்கீத புஸ்தகம் வாசித்து பாருங்க. ಕೀರ್ತನೆಗಳು 103, 4, சங்கீத புஸ்தகம் 103, 11 வாசித்து பாருங்க. 103, 11 ஓದಿರಿ. Thank you அவர் உன் Lord. அக்கிரமங்களை ஆ. எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி ஆ. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ஆ. உன்னை கிருபையினாலும் ஆ. இரக்கங்களினாலும் முடிசூட்டி ஆ. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆ. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப ஆ. வால வயது போலாகிறது. ಆತನು ஆ. ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಅಪರಾಧಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸುವವನು, ಸಮಸ್ತ ರೋಗಗಳನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವವನು, ನಿನ್ನ ಜೀವವನ್ನು ನಾಶನದಿಂದ ತಪ್ಪಿಸುವವನು, ಪ್ರೀತಿ ಕೃಪೆಗಳೆಂಬ ಕಿರೀಟದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಶೃಂಗರಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. தேவபிள்ளைகளே, தேவ மிகவும் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. நம்மளுடைய பாவங்களை எங்க போட்டாரா? ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ? இந்த வானத்திலிருந்து அந்த வானம் வரைக்கும் கடைசி எங்க இருக்குதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ಈ ಎಂದಿನಿಂದ ಕೊನೆ ದಾರಿ ಎಲ್ಲಿದಿಂದ ಯಾರು அத்தனை தூரமாக்கி விட்டான். ಅಷ್ಟು ದೂರಕ್ಕೆ ಹಾಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சாத்தான் பாவத்தை தேடுறானா? ಸೈತಾನ್ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನಂತೆ. ஆம் தேவபிள்ளை, ಆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கூட்டமே தேடிக்கிறதா? ಅವನು ಹೋಗಿ ಹುಡುಕುತ್ತಾನಂತೆ. தேடி தேடி பார்த்துட்டு ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ನೋಡಿ கடல்ல பார்த்தானா? ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನೋಡಿದ. கடல்ல பார்த்தா ಸಮುದ್ರವಾಗಿ ನೋಡುವ நம்மளோட பாவத்தை ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ஆழ்ந்த கடலில போட்டாராம். ಆಳವಾದ நம்முடைய ಮಧ್ಯ ಸಮುದ್ರದಲ್ಲಿ பாவங்களை எல்லாம் ஆ. சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார். ஆழத்துல போட்டு விட்டாராம். ಬಹಳ ಆಳದಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಕಿಬಿಟ್ಟ. சாத்தான் தேடி தேடி பார்த்து ಸೈತಾನ್ ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ அதை ನೋಡಿ சொல்லி விட்டு போயிட்டானா? ಅವನು ಹೇಳಿ ಬಿಟ್ಟು நீ ಬಿಡ್ತಂತೆ, நீதிமானப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ನೀನು ನೀತಿವಂತರ ಮಗನು. அவனே பட்டம் கொடுத்து விட்டு போய் விட்டான். ಅವನೇ ನಮಗೆ நான் ಪಟ್ಟ பேசவில்லை, கர்த்தருக்கு நின்று பேசிக்கொண்டு ದೇವರು ಇಲ್ಲಿ ನಿಂತು நான் ಮಾತಾಡುತ್ತಿದ್ದ. பலகீனமான மனுஷன், என்னால பேச முடியாது. ಬಲಹೀನವಾದ ಮನುಷ್ಯನ காலையிலே ದೇವರು சொன்ன என்னால வர முடியாது, அவரோட சரீரம் பலகீனம் ஆயிட்டுக்குது என்று சொல்லி, ನನ್ನಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, ಶರೀರ ಬಳಲಿದೆ ಎಂದು ಅಯ್ಯ ಹೇಳಿದ. நீங்களே ஏதாவது செய்ய முச்சிடுங்க என்று சொல்லி, ನೀವೇ ಏನಾದರೂ ஏ ಹೇಳಿ அன்ப ಮುಗಿಸಿಬಿಡಿ. தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்காக என்னை பலப்படுத்தி நிக்க வைத்திருக்கிறார். ನಿಮಗಾಗಿ ದೇವರು ಬಲಪಡಿಸಿದ್ದಾರೆ. எத்தனை நாள் நிக்க வைக்கிறாரோ எனக்கு தெரியாது. ಎಷ್ಟು ದಿವಸ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ, வர வாரம் இருக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ಬರುವಾರ ಇರುತ್ತಾರೋ இன்னும் சில வருஷங்கள் இருக்கிறனோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ಇನ್ನು ಮುಂದಿನ ವರ್ಷಗಳಲ್ಲಿ என் மரணத்தை தேவன் மூடி வைத்துக் கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ நான் ಮಾಡುತ್ತೇನೆ. ஏமாத்திரம், நான் ஒரு மண்ணு, ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಒಂದು நான் ஒரு ಮಣ್ಣು ಅಷ್ಟೇ. புழு. ನಾನು ಒಂದು ಹುಳ. ஏன் அப்பேற்பட்ட ஒரு கிருபை வைத்துக் கொண்டு வருகிறார்? ಯಾರು ಆಕೆ ಆ ರೀತಿ ಕೃಪೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ? தாய் வைத்திரே வைத்த ஒரு கிருபை என்று நான் என் ஆண்டவராகிய இயேசுவினை ತಾಯಿ ஸ்தோத்திரிக்கிறேன். ಹೊಟ್ಟೆಯಲ್ಲೇ ಇಟ್ಟ ಒಂದು ಕೃಪೆ ஓ, ಎಂಬುದಾಗಿ நல்ல தேவனாக்கிறபடியா அவருக்கே கனத்தையும் மகிமை துதி செலுத்தி ஆகியால தேவ பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 6:9 ஆதியாகம புத்தகத்தை வாசித்து பாருங்க. ಆದಿಕಾಂಡ 6:9 ಓದಿ ನೋಡಿರಿ. நோவா மேல தேவனுடைய கிருபை வைத்தாரா? நோவாவுக்கு ஆ. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த உலகத்துல பயங்கரமான உலகம், ಅಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಲೋಕವಾಗಿತ್ತು. ஒருத்தங்கிட்டயாவது நல்லது இல்லையா? ಒಬ್ಬನ ಹತ್ತಿರ ಒಳ್ಳೆಯದೇ ಇಲ್ಲ. என்னென்னவெல்லாம் செய்து பார்த்தார், கர்த்தர் முடியவில்லை. ಏನೆಲ್ಲಾ ದೇವರು ಮಾಡಿದರೂ ಆಗಲಿಲ್ಲ. அப்ப தான் கடைசியிலே அந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கட்ட ஆரம்பித்தார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಆ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು இந்த உலகத்துக்கு முடிவு கட்ட இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕೊನೆ ಮಾಡಲು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படத்தான் முடிவு கட்டும்.
ಆಗಲೇ ಕೊನೆ ஒரு மனுஷன் தேவையா இருந்துச்சு, ಒಂದು ಮನುಷ್ಯನು ಬೇಕಾಗಿತ್ತು, ஒரு குடும்பம் தேவையா இருந்துச்சு. ಒಂದು ಕುಟುಂಬ ಬೇಕಾಗಿತ್ತು. பார்த்தா ನೋಡಿದರು நோவா ஒருவன் தான் பயபக்தி உடையவனாக காணப்பட்டான். ನೋವ ಮಾತ್ರ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗ தேவன் அவனை கூப்பிட ஆரம்பித்தார், ஒரு பேழையை கட்டு என்று சொன்னார். ದೇವರು ಅವನು ಕರೆದು ಒಂದು ಅಡಗನ್ನು ಕಟ್ಟು ಎಂದು ಹೇಳಿದರು. அவனுக்கு ஒரு பிளான் கொடுத்தார், மேப் கொடுத்தார், இப்படிதான் கட்டு இப்படித்தான் கட்டு என்று சொல்லி ಅವನಿಗೊಂದು ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು, ಹೀಗೇ ಕಟ್ಟಬೇಕೆಂಬುದಾಗಿ. எல்லாத்தையும் கட்ட ஆன பிறகு ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ 40 வருஷம் 40 ವರ್ಷಗಳು கட்டி ஆன பிறகு ಆ ಕಟ್ಟಿ ಮುಗಿದ ಮೇಲೆ சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಲು ಆರಂಭಿಸಿದ. ஒருத்தராவது மனம் திரும்பவில்லையா? ಒಬ್ಬರಾಗದು ದೇವರ ಕಡೆಗೆ. எல்லாருக்கும் பரிகாசம், ಎಲ್ಲರಿಗೂ ಪರಿಹಾಸ ಮಾಡಲು எல்லாம் எதிர்ச்சார்கள். ಎಲ್ಲ ಎದುರಿಸಿದರು. அதே போலவே கடைசி காலத்துல இப்பொழுது இயேசு வருகிறார், எல்லாருக்கும் பரிகாசம். உலகத்துல ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ವಿಷಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಪರಿಹಾಸ எல்லாருக்கும் ಮಾಡುತ್ತಾರೆ. பரிகாசம். ಎಲ್ಲರಿಗೂ பாவத்தை ಪರಿಹಾಸ. குடிக்க ஆரம்பிக்கிறார் இந்த உலகத்துல. ಪಾಪವನ್ನು ಕುಡಿಯುತ್ತಿದ್ದಾರೆ. எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைகளை நிறைஞ்சிக்கிறார்கள். ಎಲ್ಲ ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகில தான் சொல்றார், ಆದ್ದರಿಂದ ದೇವರು நோவா காலத்தது போல இருக்கும் என்று சொன்னார். ನೋವನ ಕಾಲದ ರೀತಿಯಲ್ಲಿ நோவா ಇರುತ್ತದೆ. காலத்துல தேவன் ஜலத்தினால் அழிச்சார். ನೋವಾ ಕಾಲದಲ್ಲಿ ಮನುಷ್ಯರನ್ನು ನೀರಿನಿಂದ ನಾಶ ಮಾಡಿದರು. ஆனா இப்பொழுதோ ಆದರೆ ಈಗಲೂ அக்கினியால அழிக்கிறாராம். ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஏன் அக்கினியால அழிக்கிறார்? ಯಾಕೆ ಬೆಂಕಿಯಿಂದ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ? நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷருடைய குமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்பொழுதுமாக ಆಗಲೇ அக்கினியை ஏன் அழிக்கிறார்? ಬೆಂಕಿಯಿಂದ ಯಾಕೆ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ? தண்ணில ஏன் அழித்தார்? ತನ್ನ ನೀರಿನಿಂದ ಯಾಕೆ ನಾಶ ಮಾಡಿದರು? கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள். ದೇವರು ಕೊಟ್ಟ ವಿವರಣೆ ಆಗಿದೆ. இந்த பூமிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாராம். ಈ ಭೂಮಿಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಟ್ಟರಂತೆ. ஏனென்று சொன்னா, ಯಾಕೆಂದು ಹೇಳಿದರೆ, உன் நிமித்தமா அந்த பூமிக்கு சாபம் வந்துச்சு என்று சொன்னார். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಭೂಮಿಗೆ ಶಾಪ அந்த ಬಂದಿತು. சாபத்தை நீக்கிறதுக்காக ಆ ಶಾಪವನ್ನು ನೀಗಿಸಲು ஜலத்தின் ஸ்நானத்தை கொடுத்தாராம். ಜಲಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿಸಿದರಂತೆ. அடுத்து ನಂತರ அக்கினி ஸ்நானத்தை கொடுக்கிறாராம். ಬೆಂಕಿಯ ಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. எல்லாத்தையும் தீட்டு எடுத்து வெளியே போட்டு ಎಲ್ಲ ಕರೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡಿ புதிய பூமியாக்கி ನೂತನ ಭೂಮಿ ಮಾಡಿ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அங்க வைக்கிறாராம். கொம்பை ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳನ್ನು ಅದರಲ್ಲಿ எவ்வளவு ಇಡುತ್ತಾರೆ. பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ அந்த ನಮಗೆ. இடத்துல கசப்பு இருக்காது, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ மரணம் இருக்காது, ಮರಣ ಇರುವುದಿಲ್ಲ, அழிவு இருக்காது, ನಾಶ ಇಲ್ಲ, சண்டை இருக்காது, ಜಗಳಗಳಿಲ್ಲ. சாத்தானை கர்த்தர் மீகாவேல் மூலியமா 1000 வருஷம் அவனை செருசாலையில கட்டி வைக்கிறார். ಮೈಕೇಲ ಮುಖಾಂತರ ಸೈತಾನ 1000 ವರ್ಷ ಕಟ್ಟಿ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. ஏன் கட்டி வைக்கிறார் 1000 வருஷம்? 1000 ವರ್ಷ ಯಾಕೆ ಕಟ್ಟಿಡುತ್ತಾರೆ? தேவன் எவ்வளவு பெரிய அன்புடையார். ದೇವರು ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಪಾಸ. ஒரு தருணத்தை கொடுக்கிறார். ಅವನಿಗೊಂದು ಸಂದರ್ಭ ಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு காலத்துல என்னை ஆராதித்தானே, ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಆರಾಧಿಸಿದೆ. அக்கனியில நடந்தானே, ಬೆಂಕಿಲಿ ನಡೆದನೆ, இது பூமியை காத்தானே, ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕಾಯ್ದುಕೊಂಡನೆ, என்னை பாராட்டினானே, ನನ್ನನ್ನು ಹೊಗಳಿ ಕೊಂಡಾಡಿದನೆ. ஒரு சமயத்தை கொடுத்து ಒಂದು ಸಮಯವನ್ನು அந்த 1000 வருஷம் செருசாலையில மனம் திரும்புவானா என்று பார்த்தாரா. ಆ 1000 ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ಕಡೆ ತಿರುಗುತ್ತಾನಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. திரும்பவில்லை. ಅವನು ತಿರುಗಲಿ. கடினமா என்ன செய்து விட்டான்? ಕಠಿಣವಾಗಿ ಏನು உலகத்தில் ಮಾಡುತ್ತಾನೆ? இருக்கிற எல்லா தேசத்து ராஜாங்க மேலே புகுந்து இஸ்ரவேல் மேலே கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ಲೋಕದ ಎಲ್ಲ ರಾಜರ ಮೇಲೆ ಹೋಗಿ ಇಸ್ರೇಲ್ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಾದ ಯೇಸುವಿಗೆ இந்த ಸ್ತೋತ್ರ. சத்தியமெல்லாம் நல்லா அருமையாக ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ಈ ಸತ್ಯವನ್ನು நான் மறைத்து போன இந்த சத்தியம் உங்களுக்கு தேவையா இருக்கலாம். ಅಯ್ಯ ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ ಸತ್ಯ ನಮಗೆ இப்பொழுது கர்த்தர் ಬೇಕಾಗುತ್ತದೆ. கூட நின்று ரகசியங்களை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். ದೇವರು ರಹಸ್ಯವನ್ನು அந்த நாளில் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்த யாராலும் முடியாதென்ற கஷ்டமா இருக்கிறது இந்த உலகம். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರಹಸ್ಯವನ್ನು ಮಾತಾಡೋರು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಲೋಕದಲ್ಲಿ. ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படி பேழைக்குள்ள எல்லாத்தையும் நிரப்பினாரோ, ಯಾಕೆ ಅಡಗಿನಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ತುಂಬಿಸಿದರು, எல்லாம் அழிவு வந்து விட்டது, ಎಲ್ಲವೂ ನಾಶ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. அந்த தண்ணி வர ஆரம்பித்தது. ಆ ನೀರು ಜಲ ಬರ பூமியிலும் மேலையும் மலைகள் எல்லாம் நெறிஞ்சு போகிற அளவுக்கு வந்துச்சு. ಭೂಮಿ ಪೂರ್ತಿ ಪರ್ವತಗಳ ಮೇಲುವರೆಗೂ ನೀರು கர்த்தரை கேட்ட, சுவாமி இந்த தண்ணீர் என்ன? ಸ್ವಾಮಿ ನೀರು அது ಏನಪ್ಪ? ஆண்டவருடைய தீர்ப்பா? ಅದು ದೇವರ ತೀರ್ಪು. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, மீண்டும் இந்த தண்ணி வத்திச்ச ஏன் என்று கேட்டேன். ಮತ್ತೆ ನೀರು அது என்னுடைய கிருபை என்று சொன்னார். ಅದು ನನ್ನ ಕೃಪೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. அதே போலவே ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பேழையாகப்பட்ட இந்த சபை, ಅಡಗಿನಂತಹ நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அலைகள் வரலாம், ಅಲೆಗಳು ಬರಬಹುದು, புயல்கள் வரலாம், ಬಿರುಗಾಳಿ ಬರಬಹುದು. ஆனா எந்த காந்த கொண்டு சபை முழுகாது. ಸಾವಕಾಲ ಸಭೆ முழுகாது. ಯಾಕೆ ಮುಳುಗುವುದಿಲ್ಲ? கர்த்தரே இந்த இடத்துல தலைவரா இருக்கிறார். ದೇವರೇ இந்த கப்பலை அவரே நடத்தி கொண்டு வருகிறார். ಅವರೇ ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை அலைகள் எழும்பினாலும், ಎಷ್ಟು ಅಲೆಗಳು எத்தனை புயல்கள் எழும்பினாலும், ಎಷ್ಟು ಬಿರುಗಾಳಿ எது நடு கடலில் இருந்து புயல்கள் போய்
தொடங்கினாலும் ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಿಂದ ಬಿರುಗಾಳಿ ಹೊಡೆದರು ஆடுமே தவிர முழுகாது. ಆಡುತ್ತದೆ ಹೊರತು ಮುಳುಗುವುದಿಲ್ಲ. ದೇವರಲ್ಲಿ ಆಡುமே ತவிர ಇದು ಮುಳುಗಾது. ಆಡುತ್ತದೆ ಹೊರತು ಮುಳುಗುವುದಿಲ್ಲ. ಆண்டವರಾಗಿಯ ಯೇಸುವಿನ ಸ್ತೋತ್ರಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. ನಾವು போய் விடுவேன். ನಾವು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೇವೆ. ಪಟ್ಟೆ ಬೇರೆ ಯಾರಾவது 10 மடங்கு கிருபை உடையவனை கொண்டு வந்து வைக்குவார். ದೇವರು ಅದೇ ರೀತಿ ಕೃಪೆಯುಳ್ಳವರನ್ನು ನೀಡುತ್ತಾರೆ. உங்களுக்கு சொல்கிறேன், எழுந்திருங்கோ, உலகத்தையே பார்த்து கொண்டு பேருக்கும் பெருமைக்கும் வாழ்ந்து கால வீணாக்கினாய் வேற ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிடுவார். ನೀವು ಎದ್ದೇಳಿ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ மிக ಎಚ್ಚರಿಕೆ இருக்க வேண்டிய ಅವಶ್ಯಮ ಇರುತ್ತದೆ. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ಹಾಗಾದರೆ இந்த சபை ಯಾಗಪಡದ ಪೇಳೆ ಇದೆ. ಈ ಸಭೆ ಈ ಅಡುಗಿನಲ್ಲಿ ಹಾಗಾದರೆ ದೇವಳಿயே ಆದ್ದರಿಂದ தேவரெல்ல சபையிலிருந்து இருக்கிறது போல ಅದೆಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಇಳಿಸಿ நம்மளையுமாக புதிய பூமியில் இருக்க போகிறார். ನಮ್ಮನ್ನು ನೂತನ ಭೂಮಿಯ வானத்தில் இருக்க போகிறார். ನೂತನ ಆಕಾಶಕ್ಕೆ புதிய ಕೊಡುತ್ತಾರೆ. ಯೆರೂಸಲೇಮು கொடுக்க போகிறார். ನೂತನ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಆண்டವರಾಗಿಯ ಯೇಸುವನ್ನು ನಾನು ಅಧಿಕರಿಸಿ ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇನೆ. ಅವರು நல்ல தேவன். ಅವರು ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಾಗಾದರೆ ದೇವಳಿಯೇ ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಇರಬೇಕು, ಅವಶ್ಯಮ ಇರುತ್ತದೆ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. கிருபை என்பது மகா விசேஷமானது. ಕೃಪೆ ಎನ್ನುವುದು ವಿಶೇಷವಾದದ್ದು. ಯೇಸುவோடு கிருபை இருந்ததா? ಯೇಸುವಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕೃಪೆ ಇತ್ತು. குற்றவாளியா காணப்பட்டான். ತಪ್ಪಿನಸ್ತನ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. கர்த்தர் சிறைசாலையில போடப்பட்டான். ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟನು. அவன் மேல கிருபை கொடுக்க ஆரம்பித்தார். ಅವನ ಮೇಲೆ ಕೃಪೆ கர்த்தரோ ಓದಿರಿ. யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஒரு கிருபை அவன் மேல வைத்தார். ಒಂದು ಕೃಪೆ ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. இதெல்லாம் ரகசியத்தை சொல்ற உஷாரா இருக்கும். ರಹಸ್ಯವನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿರಿ. அந்த கிருபை ಆ ಕೃಪೆ எங்க நீங்க ஜெயித்தது? ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅವನ ಜಯಿಕೊಂಡು மற்றொடைய மனைவியோட பாவத்தை செய்ய ಬೇರೆಯವನು ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡ அந்த இடத்துல கிருபை ದೂರ போக ஆரம்பித்ததா? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೃಪೆ ದೂರ ಹೋಗಲ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனாகிய நான் உன்னை பரிசுத்தத்துக்காக அழைத்தேன். ದೇವರಾದ ನಾನು ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ என் பரிசுத்தத்தை நீ காலால மிதித்து கொண்டு யாரும் என்ன பார்க்க மாட்டானோட ரகசியமான பாவத்தை செய்கிறாயே. ನನ್ನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾಲು ತಳ್ಳಿ ಯಾರು ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೀಯೇ. கிருபை உன்னை விட்டு வெளியிடும். ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருக்கிறதே எப்படி? ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳು. அங்க நாலா பக்கம் சோதனைக்காரன் வந்து நின்று விட்டானா? 4 ಕಡೆಯಿಂದಲೂ ಸೋದನೆಯನ್ನು ಬಂದು ನಿಂತು ಬಿಟ್ಟನು. ಇವನ ಮೇಲೆ ஒரு திட்டம் உண்டு. ಇವನ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ. 6 லட்சம் 60 லட்சம் இஸ்ரவேலை மீட்டுக்கொள்ள வேண்டும். 60 ಲಕ್ಷ ಇಸ್ರಾಯೇಲ್ ಮಕ್ಕಳನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು. அது கூடாது. ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. பார்வோன் கையில தான் இருக்க வேண்டும். ಪಾರೋನ್ ಅಡಿ ಗುಲಾಮತನದಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಇವನ சோதனைக்கு உள்ளாக வேண்டும். ಇವನ ಸೋದನೆಗೆ ಒಳಗಾಗಬೇಕು. ಎಲ್ಲ ಸೂಳು ಆವಿಗಳು ನಿಕ್ಕ ಆರಂಭಿತದ. ಎಲ್ಲ ಸುತ್ತ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆ ನಿಂತಿತು. ಕಟ್ಟತೊಟ್ಟಾನ ವಾಲಿಬ ಅದು ಬಲಸ್ತನಾದ ಒಬ್ಬ ಪಾವತ್ತು ತುಡಿಂಜೆ செய்கிற ವಯಸ್ಸು, ಪಾಪವನ್ನು ಮೀರಿ ಮಾಡುವ ವಯಸ್ಸು. எந்த வீட்ல இருக்கறா? ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ? பெரிய ஒரு காவலாளி வீட்ல இருக்கறா. ಒಂದು ದಳಪತಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அந்த வந்து ಇಷ್ಟಪಡುಗರಾ. ಆ ಹೆಂಡತಿಯ ದಳಪತಿ ಹೆಂಡತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ಅನೇಕ ನಾள் ಸೋದಿತ್ತಾಳ. ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಒದಗಿ 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 போக ಆರಂಭಿತ. ಬಟ್ ಹೋಗಿ ಹೋಗಿ ತಪ್ಪಿಸಿ ತುಡಿದು ನಿಂತು ಬಿಟ್ಟ. ಕೊನೆಯಲ್ಲಿ ಮೀರಿ ನಿಂತು ಬಿಟ್ಟ. ಯಾರೇ ಇಲ್ಲ ನೀ ಪಾವத்துக்கு உள்ளாக வேண்டும் ಇಲ್ಲவிட்ட ಅವನು ಬಿಡ ಮಾಟೇನೆ ಎಂದು ನಿಂತು ಬಿಟ್ಟ. ಯಾರಿಲ್ಲದ ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು ನಿಂತು ಬಿಟ್ಟಳು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ವೇದ சொல்லுது, வேத எழுத்துதே, இந்த மகா பெரிய பாவத்தை நான் செய்து தேவனுக்கு துரோகமாக நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவர மக்களே, எவ்வளவு நல்ல ஆவியான நடத்துறது. ಎಂತ ಒಳ್ಳೆಯ நம்மளை எந்த ஆவி நடத்தி கொண்டிருக்கிறது? ಯಾವ ಆತ್ಮ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ? எந்த ஆவி நடத்துகிறது பா? ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ಆತ್ಮ ನಡೆಸುತ್ತದೆ ನೋಡಿರಿ. அங்கத்தான் அவனுடைய பெரிய திட்டம். ಅಲ್ಲಿ ஒடிக்கவும் ಒಡೆರவும் ரெண்டு சோதனை வர ஆரம்பித்தது. ಒಡೆಯಲು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಶೋಧನೆ ಬರಲು ಆರಂಭಿಸಿತು. தேவன் எல்லா கதவு மூடினாலும் ದೇವರು ಎಲ್ಲ ಕದಗಳನ್ನು ಮುಚ್ಚಿದರು. ಚಿನ್ನ ಕದವು ತೆರೆದು வைத்தாರ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಬಾಗಿಲನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದರು. ತಪ್ಪಿಸಿ ಓಡ ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟ. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಲು ಆರಂಭಿಸಿದನು. ಉನ್ನ ಸರಿಸಾಲೆಲ್ಲ போடுறே, ನಿನ್ನ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತೇನೆ, ಸಂತೋಷವಾಗಿ போடு, ಸಂತೋಷವಾಗಿ ಒಪ್ಪಿ. 13 ವರ್ಷ ಸರಿಸಾಲೆಯಲ್ಲಿ இருந்தார். ಅದು 3 ವರ್ಷ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ. ದೇವರ ಮಕ್ಕಳು அப்பளத்தா ಆಗಲೇ இவன் ஓட ஓட கிருபை உன்னோட இருந்துச்சா? ಓಡುತ್ತಾ யார் என்னோட வருகிறது? ಯಾರು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರುವುದು? நான் கிருபை. நானே. ಸೆರೆಸಾಲೆಯಲ್ಲಿ அந்த கிருபை நிக்க ஆரம்பித்ததா? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಕೃಪೆ. ಸೆರೆಸಾಲೆಯಲ್ಲಿ பெரிய தலைவனா தீர்க்கதரிசியா ಮಾತ ಆರಂಭಿತದಾ? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಆ ಕೃಪೆ ಇವನ ಪ್ರವಾದಿಯನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿತು. ನಡೆದದ್ದು அந்த தேசத்துக்கு ಆ ದೇಶಕ್ಕೆ பெரிய மந்திரியா ராஜாவாகி விட்டார். ಆ ದೇಶಕ್ಕೆ ಎರಡನೇ ರಾಜನಾಗಿ எதுவுமே நடக்கும் என்று சொல்லிவிட்டார். ಅವನು ಕೈ ಎತ್ತಿದರೆ ಎಲ್ಲವೂ ನಡೆಯಬೇಕು. கேட்ட சுவாமி இவ்வளவு பெரிய கிருபைக்கு காரணம் என்ன? ಸ್ವಾಮಿ, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆಗೆ ಕಾರಣವೇನು? நல்லா கேளுங்க, நீங்க எல்லாம் விளையாடாதீங்க பாவத்தோட. ಪಾಪದ ಜೊತೆಯಲ್ಲಿ ತಮಾಷೆ ಆಡಬೇಡಿ. அந்த ஒரு பாவத்தை அவன் ஜெயித்தபடியாலே, ಆ ಒಂದು ಪಾಪವನ್ನು ಅವನು ಜಯಿಸಿದ್ದರಿಂದ ಅವನು ಉಯರ್ತೇನೆ சொன்னான்.
ಅವನನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಜ್ಞಾನத்தை நான் கொடுத்தேன் ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟೆ ನಿನ್ನೆ பெரிய பதவி ஆக்கி வைத்தேன் ದೊಡ್ಡ ಪದವಿಯನ್ನು ಕೊಟ್ಟೆನು தேவளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ அவனுக்கு பெரிய பட்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சான் ದೊಡ್ಡ ಪಟ್ಟವನ್ನೇ ಕೊಡಲ சாப்ரான் ஸ்னேகா என்று பெரிய பட்டத்தை கொடுத்தா ಸಾಪ್ತ ಸ್ನೇಹ ಎಂಬ ಬಿರುದನ್ನು ಕೊಟ್ಟರು அந்த ராஜா அசிங்க வைந்து விட்டான் அவன ஞானத்தின் வெளிப்பாடுகளுக்கு ರಾಜನೇ ಗಾಬರಿ ಆಗುವಂತ ಜ್ಞಾನವನ್ನು ಕರ್ತನ ದಯಪಾಲಿಸಿ இன்னைக்கு ஒரு சோதனை வருது பயங்கரமான சோதனை எதுக்கு தெரியுமா ಇವನಿಗೆ ಭಯಂಕರವಾದ ಶೋಧನೆ ನಿನಗೆ ಬರ್ತದೆ ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ தாய் வயிற்றிலிருந்து ஒரு திட்டம் உனக்கு வைச்சார் ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಿಂದ பெண்ணோ ஆணோ அது கேள்வி அல்ல ಹೆಣ್ಣು ಗಂಡು ಅದೆಲ್ಲ ஒரு மேல உன் குடும்பத்து மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಒಂದು ಉದ್ದೇಶವಿದೆ நீ சரங்கி பாவத்துல விழுகிறாய் ನೀನು ಜಾರಿ ಪಾಪಕ್ಕೆ ಬೀಳುತ್ತೀಯ அப்பொழுது அந்த கிருபை உன்னை விட்டு விலகுகிறது ಆಗ ಕೃಪೆ ಬಿಟ್ಟು ದೂರ அது விட்டு விலகும் போது ಅದು ಬಿಟ್ಟು ಅಗಲುವಾಗ உன் குடும்பத்து மேல வைத்தோ அல்ல ஊ மேல வைத்தோ சபையில உன்னுக்கொண்டு செய்கிற காரியமை வைத்தோ அது தட்டப்பட்டு போகிறது ನಿನ್ನ ಮೇಲೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೂ ಸಭೆಯ ಮುಖಾಂತರ ಇರುವ ಎಲ್ಲ ಪ್ಲಾನ್ಗಳೆಲ್ಲ ಒಡೆದು எச்சரிக்கை இருந்துக்கதே பிள்ளையே ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು தப்பித்து ஓடு ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು யோசேப்பு போல தப்பித்து ஓடு ಯೋಸೇಫನ ರೀತಿಯಲ್ಲಿ பணாசைக்கு தப்பித்து ஓடு ಹಣದ ಆಸೆಗೆ பொருளாசைக்கு தப்பித்து ஓடு ವಸ್ತುಗಳ ಆಸೆಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು பெண்ணாசைக்கு தப்பித்து ஓடு ಹೆಣ್ಣಿನ ಆಸೆಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡು தேவபிள்ளையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்துக்கோ ಎಚ್ಚರಿಕೆ திரும்பி பார்க்காத ஓடு ತಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡು. தூணாயிடுவே திரும்பி பார்க்காத ஓடு ಒಪ್ಪಿನ ಕಂಬವಾಗದಂತೆ ತಿರುಗಿ ನೋಡದೆ ಓಡು அந்த இடத்துல அவன் ஜெயித்தபடி அல்லதான் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನು ಜಯಿಸಿದ್ದರಿಂದಲೇ இரண்டாவது ரத்தத்தை கொடுத்தாராம் ಎರಡನೇ ರಥವನ್ನು ಕೊಟ್ಟ தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி ஆ. தென்னடி பணியுங்கள் என்று ஆ. அவனுக்கு முன்பாக கூறுவித்து ஆ. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் எவ்வளவு பெரிய ஸ்தானம் ஒரே ஒரு பாவத்தை ஜெயித்தார் ಒಂದೇ ಒಂದು ಪಾಪ ಜಯಿಸಿದರೆ ಎಂತ நம்ம பாவத்தை ஜெயிக்கிறோமா பல்லை இழிச்சு காட்டுறோம் ನಾವು ಅನೇಕ ಪಾಪವನ್ನು ಜಯಿಸುತ್ತೇವಾ பல்லை இழிச்சு காட்டா அப்புறம் பார்த்தா அல்லேலூயா என்று சொல்றோம் வெக்கமா இல்லையா உனக்கு என்று கர்த்தர் என்ன கேட்கிறா ಎಲ್ಲ ಅಲ್ಲೆಲ್ಲುಯಾ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರ சரி, ஏன் ஆண்டவர் உபயோகப்படுத்தாரு எப்படி உபயோகப்படுத்துவா சாத்தான் உன்கிட்ட நிக்கிறானே ಸೈತಾನ್ ನಿನ್ನ ಹತ್ರ ನಿಂತಿದ್ದಾನೆ உன் குடும்பத்துக்கிட்ட நிக்கிறானே ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ நீ ನಿಂತಿದ್ದಾನೆ நினைக்காத நஷ்டங்கள் நினைக்காத ஆபத்து நினைக்காத பிரிவினைகள் ஏன் வருது தெரியுமா ನೀನು ನೆನೆಸಿದ ಆಪತ್ತು ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ தேவனையே ದೇವರ ಮಕ್ಕಳೇ சவுல விட்டது போல அந்த கிருபை உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகுது ಸೌಲನ್ ಬಿಟ್ಟು ಹೋದ ರೀತಿ ಕೃಪೆ நான் பேசவில்லை கர்த்தர் பேசிக்கொண்டு வருகிறார் ದೇವರಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ அந்த கிருபை உன்னோட வேலை செய்ய ಆ வேண்டும் ಕೃಪೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು வேதம் என்ன சொல்லுது ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ அவர் பயபக்தி மேலே அவருடைய கிருபை இருக்கும் ಅವನ ಭಯಭಕ್ತಿಯ ಮೇಲೆ ಅವನ ಕೃಪೆ யார் ಇರುತ್ತದೆ. பயபக்தியோடு இருக்கிறார்களோ ಯಾರು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ தமக்கு ಇದ್ದಾರೋ பயந்து ஆ. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆ. கர்த்தருடைய கிருபை இருக்கிறது தேவனிலே அவருக்கு ஆமென். பயந்து ஜீவிக்க வேண்டும் ಅವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸಬೇಕು எனக்கு பயப்படுறதோ ನಾನು ಅಯ್ಯವರು ಭಯಪಡು மனுஷனுக்கு பயப்படுறதோ ಮನುಷ್ಯನಿಗೆ ಭಯಪಡು அதிகாரிக்கு பயப்படுறதோ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಭಯಪಡು அல்ல இது ஒரு வேஷம் ಅದು ಒಂದು ಹೇಳುತ್ತದೆ சாத்தா நம்மளை பார்த்து சிரிக்குவாங்க ಸೈತ ನಮ್ಮ ನೋಡಿ அட ನಗುತ್ತಾನೆ முட்டாள் பையா முட்டாள் பேத்தி நீ ஏன் புள்ளியாயிடுன்னு உன்னை பார்த்து சொல்றா ಅಯ್ಯೋ ಮೂರ್ಖನೇ ಮೂರ್ಖಳೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಬಿಡು என் அன்பதே பிள்ளையே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ பயபக்தி உடையவர மேல் அவருடைய கிருபை பெருகுமா ಭಯ ಭಕ್ತಿಯುಳ್ಳವನ ಮೇಲೆ ಅವ್ರ ಕೃಪೆ ಹೆಚ್ಚುತ್ತದಂತೆ அந்த பயபக்தி செய்ய செய்ய ಆ ಭಯ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಾ அந்த ಮಾಡುತ್ತಾ கிருபை உன்னோட பெருகி 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 ಆ ಕೃಪೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿ உன் மரணத்துல ஒரு ரதம் ஏற்படுகிறது ನಿನ್ನ ಮರಣದಲ್ಲಿ ರಥ உன் ಸಿದ್ಧವಾಗುತ್ತದೆ வாழ்க்கையிலே சாப்நாத் சேக என்ற பேர் வர ஆரம்பிக்கிறது ನಿನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಸಾಪ್ತಾರ್ ಸ್ನೇಹ ಹೆಸರು ತರುತ್ತದೆ இந்த உலகத்திலே பேர் புகழோடு உன்னை வாழ வைக்கிறது ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೆಸರು ಘನತೆಯಿಂದ உன்னோட ಬಾಳಿಸುತ್ತದೆ கூடாரத்தை பரிசுத்தமா வைக்க ஆரம்பிக்கிறார் ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿಡಿಸುತ್ತದೆ கூடாரத்தை அவர் தங்க ஆரம்பிக்கிறார் ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ அன்பதே பிள்ளையே ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க ಎಚ್ಚರಿಕೆ ಹಾಕಿದ್ದು ஏசாயா 64:6 வாசிக்கும் ಏಸಾಯ 64:6 உன்னுடைய தானம் தர்மம் ஆத்திரமாக என் முன்னே அழுக்கு துணி என்று சொல்கிறார் ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮ ಎಲ್ಲವೂ ನನ್ನ ಕಸದ ಒಂದು ಹೊಲಸು ಬಟ್ಟೆ ಎಂದು தானம் ಹೇಳ್ತಾರೆ. செய்தாலும் சரி தர்மம் செய்தாலும் சரி ದಾನ நாங்கள் ಧರ್ಮ ಮಾಡಿದರೆ அனைவரும் ಸರಿ. ஆ, தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம் ஆ. எங்களுடைய நீதிகள் எல்லாம் ஆ. அழுக்கான கந்தைய போல இருக்கிறது தேவனுடைய தானம் ನಾವೆಲ್ಲರೂ ಅಶುದ್ಧತನವಾಗಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ಧರ್ಮ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಆ. ಒಲೆಯ ಬಟ್ಟೆಯಂತಿದೆ ಆ. ನಾವೆಲ್ಲರೂ ಆ. ತರಗತಿಯೋ ಒಣಗಿ ಹೋಗಿದ್ದೇವೆ தேவனே, ನಮ್ಮ ದೇವರ ಮಕ್ಕಳೇ நான் நல்லதை செய்கிறேனே நீ நினைக்கிறாய் ನಾನು ಒಳ್ಳೆದು இன்னைக்கு ಮಾಡುತ್ತೇನೆ ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நல்லதை செய்கிறாரா ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರುವ ಮಕ್ಕಳು ಒಳ್ಳೆದು ಮಾಡುತ್ತಾರೆ தானம் தர்மங்க என்னப்பா பண்ற காலையில் ஏஞ்சி போய் எறும்புங்களுக்கெல்லாம் சக்கரை போடுறேன் ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಹೋಗಿ ಇರುವೆಗಳಿಗೆಲ್ಲ ಸಕ್ಕರೆ ಹಾಕುತ್ತೇನೆ நாய்களுக்கெல்லாம் பெண்ணுக்கும் போய் போடுறேன் ನಾಯಿಗಳಿಗೆಲ್ಲ ಬ್ರೆಡ್ ಹಾಕ್ಬಿಡುತ್ತೆ தேவபிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ இருக்கிற வரைக்கும் தான தர்மம் செய்கிறேன் ಏನು ಇರುವವರೆಗೂ ಮಾಡುತ್ತೀಯ தேவபிள்ளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ நான் ஆசிரமம் கட்டுகிறேன்
ನಾನು ಆಶ್ರಮವನ್ನು ಕಟ್ಟಿಬಿಡುತ್ತೇನೆ. தேவளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆனா இங்க என்ன சொல்றார்? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? அத்தனை என்னோட பார்வையில அழுக்கு துணி, ಅಷ್ಟು ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಲಸು ಬಟ್ಟೆ, பின்ன என்ன தான தர்மம்? ಮತ್ತೆ ಅದೇನು ದಾನ ಧರ್ಮ? சிலுவையிலே உனக்காக ரத்தத்தை தானம் செய்திருக்கிறார். ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು அந்த ದಾನ ரத்தம் ಮಾಡಿದ್ದಾನೆ. இல்லாத ஒருவனாக நீதிமானாக முடியாது இந்த உலகத்திலே. ಆ ರಕ್ತವಿಲ್ಲದ ಒಬ್ಬನಂತೂ ನೀತಿವಂತನಾಗುವುದಿಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ. அந்த நீதி உனக்குள்ள வேணும் என்று சொன்னா ಆ ನೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೇಕೆಂದು ಹೇಳಿದರೆ அவரை விசுவாசி, ಅವರನ್ನು ನಂಬಬೇಕು. தேவளே ದೇವರ அவரை ಮಕ್ಕಳೇ, ஏற்றுக்கோ, ಅವರನ್ನು மன ಅಂಗೀಕರಿಸಿ திரும்பியோ, ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು. பாவத்தை செய்யாதே. ಪಾಪವನ್ನು ಮಾಡಬೇಡ. நேரமானபடியாலே ಸಮಯ ಆದ್ದರಿಂದ சத்தியத்தை முடிச்சிட்டா இன்னும் பேசிட்டா. ಸತ್ಯವನ್ನು ಮುಗಿಸೋಣವಾ? என் அன்பு தேவளே, ಪ್ರಿಯ ದೇವರ மிக ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿತ್ತು. அங்க மரியாதை பார்த்து என்ன சொன்னா, ஓ கிருபை பெற்றவளே என்று சொன்னா. ಮರಿಯಳೆಂದರೆ ಕೃಪೆ ಹೊಂದಿದವಳೇ ಎಂದರು. ஐயோ இது என்ன ஆசீர்வாதம் ஐயா எனக்கு, ಅಯ್ಯ ನನಗೆ ಎಂತಹ ಆಶೀರ್ವಾದ. புருஷனையே தெரியாத நான் கர்ப்பவதியான இந்த உலகம் என்னை என்ன செய்யும் ஐயா? ಗಂಡನ್ನು ತಿಳಿಯದು ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಆದರೆ ಲೋಕ ನನ್ನ இந்த ಏನು உலகம் ತಿಳಿಯುತ್ತದೆ? என்னை வேசி என்று சொல்லிடுமே. ಈ ಲೋಕ ನನ್ನನ್ನು ವೇಶ್ಯೆ ಎಂದು அந்த ಹೇಳುತ್ತದೆ. இயேசுவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிற அவன் என்னை விட்டு தெருவில் கொண்டு வந்து விடுவானே. ಯೋಸೇಫು ಎಂಗೇಜ್ಮೆಂಟ್ ಆದವು ನನ್ನನ್ನು ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆಯೇ? தேவனால எல்லாம் கூடும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ அங்க ಸಾಧ್ಯ. போய் இயேசுவை எழுப்பினாரே, ஏந்திராடே மடியா. ಏ ಮುಟ್ಟಾಳನ್ನು ಎದ್ದೇಳು அவ ಯೇಸಪ್ಪನೇ. வந்து கர்ப்பவதி ஆக்குறாடா, ஆவி நிலத்தினால நீ சந்தேகப்படக்கூடாது, ஏன் செய்யணுமோ? ಮರಿಯಳು ಗರ್ಭವತಿಯಾಗಿದ್ದಾಳೆ, ಆತ್ಮದ ನೆರಳಿನಿಂದ ನೀನು ಸಂದೇಹ ಪಡಬಾರದು. அவளுக்குள்ள தான் ஒரு கிருபை. ಅವಳ ಹತ್ತಿರವನ್ನು ಪವಿತ್ರವಾಗಿ. ஆகியால தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு அவமானமா இருக்கிறது, ನನಗೆ ಅವಮಾನವಾಗಿದೆ. இது எப்படி நடக்கும் என்று சொன்னார். ಇದು ಯಾಕೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳಿದಳು. ஆண் இல்லாத எப்படி நான் கர்ப்பமாக்க முடியும் என்று சொன்னார். ಗಂಡಸಿಲ್ಲದೆ ಯಾಕೆ ನನ್ನ ಗರ್ಭವಾಗಲಿ ಎಂದು ಕೇಳಿದಳು. இப்படி சந்தேகப்படுறோம் ஆண்டவருக்கு தாயாக முடியுமா? ಹೀಗೆ ಸಂದೇಹ ಪಡುವಳು ದೇವರಿಗೆ ತಾಯಾಗಲು ಸಾಧ್ಯವಾ? ஆண்டவருக்கு தாயாக முடியுமா? ದೇವರಿಗೆ ತಾಯಾಗಲು ಸಾಧ್ಯವಾ? அவ சந்தேகப்படிச்சவன் பயப்படிச்சவள் ஆகிவிட்டா. ಸಂದೇಹವು ಭಯವು ಹಿಡಿದವಳಾಗಿ ಬಿಟ್ಟಳು. ஏதோ அந்த தேவதூத வந்து தேற்றினா, ದೇವದೂತ ಬಂದು ಅವರನ್ನು ಆಧರಿಸಿದ. விவரிச்சான், இப்படி வருது இப்படி ஆகுது, அப்படி இருந்தா பரவாயில்லப்பா, அப்புறம் என்னை தெருவில் தூக்கி வச்சுட்டு போறீங்க. ಹಾಗಂದ್ರೆ ಓಕೆಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಅವಮಾನದಲ್ಲಿ ಹಾಗೆ ಉಳಿಸಬೇಡಿ. ಆ ದೇವರ மிக ಮಕ್ಕಳಿಗೆ எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದಕ್ಕೂ பாக்கியவான்களும் பாக்கியவதிகளா இருக்கிற நம்மெல்லாம் ಭಾಗ್ಯವಂತರು ಭಾಗ್ಯವಂತಳಾಗಿದ್ದೇವೆ ನಾವೆಲ್ಲ. போ, கிருபை எழுதி விடாதே. ಕೃಪೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಡ. இலவசமா அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನು ಕ್ರಯವಿಲ್ಲದಂತೆ அந்த ಕೃಪೆ. கிருபைக்குள்ளே அவருடைய சரீரம் இருக்கிறது. ಆ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಅವರ அந்த கிருபைக்குள்ளே ಆ ಕೃಪೆ ಒಳಗಡೆ ரத்தம் இருக்கிறது. ಅವರ அந்த ರಕ್ತವಿದೆ. கிருபைக்குள்ளே ಅವರ ಕೃಪೆಯಲ್ಲಿ அவருடைய ஆவி இருக்கிறது. ಅವರ ಆತ್ಮವಿದೆ. அத்தனையும் கலந்து உன் மேல வரும்போது ಅಷ್ಟು ಎಲ್ಲವೂ நீ நீதிமானாய் விடுகிறாய். ನೀನು ನೀತಿವಂತನಾಗುತ್ತೀಯ. என் அன்பு தேவனே, ಪ್ರಿಯ ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, பரலோகத்துக்கு போகலாம். ಪರಲೋಕಕ್ಕೆ உன்னை ಹೋಗು. யாரும் தடை செய்ய முடியாது. ಯಾರು ತಡೆ ಮಾಡಲ್ಲ. ஆயிரக்கணக்கான வாசல் திறந்து கொண்டே இருக்குமா நீ போகும்போது? ಸಾವಿರ ಗಟ್ಟಲೆ ಬಾಗಿಲು யார் வருகிறது என்று பார்க்குவார்களா? தேவதூதர்கள். ದೇವದೂತರು ಯಾರು ஓ, ಬರುತ್ತಿದ್ದಾರೆ? நீதிவாட்டி வருகிறார்கள் என்று வணக்கம் செய்வார்களா? ನೀತಿವಂತ ஐயோ, ಮಕ್ಕಳು நீதிவான் வருட வணக்கம் செய்வார்களா? ನೀತಿವಂತರು ಬರ್ತನು ವೆಲ್ಕಮ್ ಮಾಡುತ್ತಾರೆ. எப்பேற்பட்ட கருத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ಇಷ್ಟು ಘನತೆಯನ್ನು ಕರ್ತನಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அசடியான ஊழியம் செய்கிறாயே, ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ಸೇವೆ ಮಾಡು. அசிதியா எத்தி நீ ஆத்துமாளுக்கு என்ன சத்தியம் சொல்லலாம். ಉದಾಸೀನವಾಗಿರುತ್ತೀಯ. ಯಾಕೆ ಸತ್ಯ எல்லா டைம் ಹೇಳಬಹುದು? சரியா சாப்பிடுறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது. ஆண்டவரை ஏமாத்தின்னு இல்ல, நீ ஏமாந்து போய் நிக்கிற. ನೀನು ವಂಚನೆಗೊಳಗಾಗುತ್ತಿದ್ದೀಯಾ. கடைசியில கர்த்தர் வரும்போது, ಕೊನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಬರುವಾಗ, இவளெல்லாம் உனக்கு செய்து கொண்டு வந்தனே, நீ எனக்காக என்ன செய்த என்று சொன்னாக்கா ஒண்ணு மேல கோழி முட்டை தான் பண்ணி வச்சுக்கிறேன். ಇಷ್ಟೆಲ್ಲ ನಿನಗೆ ಮಾಡಿದೆ, ನೀನು ನನಗೇನು வேத ಮಾಡಿದೆ? என்ன சொல்ல தெரியுமா? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவன் கையும் காலும் கட்டி சோம்பேறியான ஆளுக்கும் போய் இருட்டறில போடு என்று சொல்கிறாரா? ಅವನು ಸೋಂಬೇರಿ, ಕೈ ಕಾಲು ಕಟ್ಟಿ ಕತ್ತಲೆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿ. நீ நினைச்சுக்கிறாய ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே? ರಕ್ಷಣೆ ಒಂದು ಮಕ್ಕಳು ನೆನೆಸಿದ್ದೀರಾ? விதம் ஆராதனையில வந்து 4 நாள் காணிக்க போட்டு கை தட்டி விட்டா என் வேலை முடிஞ்சிச்சு நினைக்கிறாயா? ಆರಾಧನೆ ಬಂದು 4 ಕಾಣಿಕೆ ಕೈ ತಟ್ಟಿದ್ರೆ ಮುಗಿಯಿತು ನೆನೆಸಿದ್ದೀಯಾ? கிறிஸ்துக்காக நீ ஒழிக்கணும், ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನೀನು கிறிஸ்துக்காக பாடணும், ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಆಡಬೇಕು, சிலுவையை சென்று கொள்ள வேண்டும், ಸಿಲುಬೆಯನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. அநேக ஆத்மாக்களுக்கு நீ தூணா சாட்சி, அவங்களோட சொந்த பந்தங்களால உன்னை பார்த்து ஆச்சரியப்படணும். ಅನೇಕ ಆತ್ಮಗಳಿಗೆ ಸ್ವಂತ ಬಂದು ನಿನ್ನ ನೋಡಿ காணும்போது இயேசுவை காண்றது போல இருக்க வேண்டும். ನಿನ್ನ ನೋಡಿದವರು ಯೇಸುವನ್ನು ಕಾಣುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. கைபடி உன்னை பார்த்து இயேசு போல காணப்பட வேண்டும். ನಿನ್ನ ನೋಡಿದರೆ ಯೇಸುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இல்ல இயேசுக்கு நீ கண் கொடுக்கணும். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. இவ்வளெல்லாம் உனக்கு செய்து இந்த உலகத்துல வைத்தனே, ಇಷ್ಟೆಲ್ಲ ಮಾಡಿ ನಿನ್ನ ಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. என்னை தள்ளி விட்டு பிசாசு சந்தோஷப்படுத்துகின்ற ரகசியமான வேசித்தனம் செய்து கொண்டிருக்கிறாயே, ನನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟು ರಹಸ್ಯವಾದ ವೇಷತನ ಪಾಪ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ. இதோ என் கிருபையை உன்னை விட்டு விலகிவிடும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಆಗಲಿ ಬಿಡುತ್ತದೆ. யாரம்மா கண்கள் முட்டி ஏஞ்சி நிற்போம்.